இப்போ வந்து third and fourth sums பார்க்கலாம். Third sumல there are 5 subdivisions. I have worked out and shown 2 subdivisions. So the remaining 3 subdivisions you people complete and send. So subdivision 1 of third question என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எல்லா சப்டிவிஷன்லையுமே நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறத ஒரு ரேஷியோ, அந்த ரிமைனிங் 5 ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். கிட்டத்தட்ட 9th பண்ணது தான். ஆனால் இங்கே வந்து கொடுத்துருக்கிற ஆங்கிள் வந்து வேறு வேறு குவாட்ரண்ட்ஸில் இருக்கும். 9th கொடுத்தது வந்து ஒரே குவாட்ரண்ட்டு, ஃபஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான். அதனால் அங்கே வந்து எல்லா ரேஷியோஸும் பாசிட்டிவாக இருக்கும். இதில் கூட ஒரு கொஸ்டின் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி, எல்லாம் பாசிட்டிவாக டைரெக்டாக ஆன்சர்ஸ் எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்து இப்போ நான் போட்டு காமிப்பேன். அதே மாதிரி நீங்கள் தேர்டு ஃபிஃப்த்து அதெல்லாம் வந்து வேறு குவாட்ரண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். செகண்டு தான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், அதனால அது ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி அந்த மற்ற சம்ஸ் பண்ணணுன்றது இந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்து கற்றுக்கோங்க. காஸ் தீட்டா இஸ் -12 அண்ட் தீட்டா லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஸோ காஸ் தீட்டா -12ன்னு மட்டும் கொடுத்துருந்தா இந்த சம் போட முடியுமா? அப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். காஸ் தீட்டா வந்து எந்த 2 குவாட்ரண்ட்ஸில் மைனஸாக இருக்கும்? காஸ் தீட்டா வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் மைனஸாக இருக்கும். ஸோ வந்து மற்ற ரேஷியோஸ்க்கு நம்ம சைன் போடணும் இல்லையா? அதுக்கு வந்து நமக்கு குவாட்ரண்ட்டு கரெக்டாக தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஸோ அவுட் ஆஃப் த 2 குவாட்ரண்ட்ஸ் செகண்ட் அண்ட் தேர்டு இதில் வந்து தீட்டா தேர்ட் குவாட்ரண்ட்டுன்னு சொல்லியாச்சு. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டோட ரூல்ஸ் வச்சு நீங்கள் இதில் மற்ற சைன் எல்லாம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த -12ன்றதில் சைன், இந்த நெகட்டிவ் சைன் இம்ப்ளைஸ் தட் காஸ் தீட்டா லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட் ஹியர். ஸோ மைனஸ் சைன் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ட்ரையாங்கிள் வரைஞ்சி மார்க்கெல்லாம் பண்ணும்போது 9th பண்ண மாதிரி அந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி வரைஞ்சிட்டு இந்த ஆங்கிள் ஏ வந்து தீட்டான்னு நேம் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது ஏபி 1ஆக இருக்கும், ஏசி அதாவது ஹைப்போட்டென்யூஸ் தான் 2ஆக இருக்கும் இல்லையா? இப்போ 90 டிகிரி மார்க் பண்ணுறது பெட்டர் இல்லையா? ஸோ தட் இட் வில் பி மோர் ஸ்ட்ரெஸ்டு that AC is the hypotenuse. Okay, so AC hypotenuse na AB square plus BC square is equal to AC square. அப்படின்னா BC ஸ்கொயர் வேணுன்னா AC ஸ்கொயர் மைனஸ் AB ஸ்கொயர் போட்டு கேல்குலேஷன் பண்ணால் நமக்கு 3ன்னு வருது. ஸோ BC வந்து √3. இனிமேல் வந்து ரேஷியோஸ் எழுதுறது நீங்கள் எழுதிடுவீங்க. சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ் அண்ட் அது மாதிரி டேன் தீட்டானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அதெல்லாம் நீங்கள் எழுதிடுவீங்க. அதுக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுக்கறது தான். ஸோ சைன் தீட்டா வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் மைனஸ், அதனால √3/2 எழுதி மைனஸ் சைன் போடணும். ஸோ இது எழுதிட்டா கொசிகன் தீட்டா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுதிடுவீங்க. காஸ் தீட்டா -12 அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதோட ரெசிப்ரோக்கல் ரேஷியோ அதாவது சீக்கண்ட் மட்டும் எழுதணும். சீக்கண்ட் தீட்டா வில் பி -2. டேன் தீட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தட் இஸ் √3/1 தட்ஸ் √3. cot theta will be the reciprocal of this 1/√3. tan வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ், அதனால tan and cot மட்டும் பாசிட்டிவ் இருக்கும். அடுத்த கொஸ்டின் ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து tan theta -2. ஸோ tan theta -2னா -2/1 அது ஆப்வியஸ்லி ஆப்போசிட் சைடு 2 அட்ஜசன்ட் சைடு 1ன்னு போடுவோம். அதே மாதிரி தான் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். அண்ட் இதில் வந்து தீட்டா லைஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட்டுன்னு சொல்லியாச்சு. ஆக்சுவலாக tan theta வந்து 2 குவாட்ரண்ட்டில் நெகட்டிவாக இருக்கும். ஒன்று வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இன்னொன்று வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ இதில் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும்போது நெகட்டிவ் வந்தது தான். இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள்னு சொல்லியாச்சு. செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள்னு அவங்க சொன்னதால தான் இந்த சம் நம்ம போட முடியுது. இப்படி கொடுத்தாங்க, இது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இது செகண்டாக ஃபோர்த்தான்னு நமக்கு தெரியாது. ஸோ வந்து மற்ற ரேஷியோஸ்க்கு சைன் போடுறதுல நமக்கு பிரச்சனை வரும். அதனால இதுவும் கொடுத்துட்டு இதுவும் கொடுத்தா தான் நமக்கு சம் போட முடியும். So each ratio is negative in 2 quadrants. Sin is negative in third and fourth. Cos is negative in second and third. Tan is negative in second and fourth. ஸோ ஒரு ரேஷியோ வந்து நெகட்டிவ்னு மட்டும் தெரிஞ்சால் நம்மளால் ஃபர்தராக இது பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் அவங்க அந்த குவாட்ரண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் இந்த ஃபைனலாக ஆன்சர்ஸ் எழுதும்போது எந்தெந்த ரேஷியோக்கு நெகட்டிவ் சைன் இருக்குன்றதை நீங்கள் எழுதிடலாம். தேர்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த ரேஷியோஸ் யூ கேன் ரைட். பட் மைனஸ் ப்ளஸ் போடுறதுக்கு குவாட்ரண்ட்டு ஸ்பெசிஃபைடாக ஆகணும். ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ எவ்ரி ரேஷியோ ஹேஸ் நெகட்டிவ் சைன் இன் 2 குவாட்ரண்ட்ஸ், பாசிட்டிவ் சைன் இன் 2 குவாட்ரண்ட்ஸ் இல்லையா? ஸோ இங்கே tan theta -2 அண்ட் தீட்டா லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட்டு சொல்லியாச்சு. ஸோ டயக்ராம் வரைஞ்சால் தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டயக்ராமில் -2ன்னெல்லாம் போடவே கூடாது. ஏன்னா இந்த டயக்ராமில் நீங்கள் மார்க் பண்ணுறது டிஸ்டன்சஸ்.
that cannot be negative. Negative sign is only to imply that theta is in such and such a quadrant. So 2 and 1 opposite by adjacent போட்டு தானே 2 வந்திருக்கு. 2 எப்போ வரும்? 2 by 1 வந்தால் தானே 2 வரும். So opposite is 2, adjacent is 1. So அதை வச்சு AC square is equal to AB square plus BC square வச்சு AC square 5 வருது. So AC is root 5. இப்போ sin theta opposite by hypotenuse. So cosecant theta அதோட reciprocal. Second quadrant இல்லையா, அப்போ sin theta positive. Cos theta வந்து adjacent by hypotenuse with a minus sign because second quadrant cos theta is minus. So secant theta அதோட reciprocal. Tan theta already கொடுத்துருக்காங்க. So cot theta அது reciprocal பண்ணி எழுதினாலே போதும். இப்போ fourth question you are asked to simplify an expression. அந்த எக்ஸ்பிரஷன் வந்து இட்ஸ் அ ஃப்ராக்ஷன். அந்த ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டரில் 3 டேர்ம் இருக்குது, டினாமினேட்டரில் 3 டேர்ம் இருக்குது. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காட் தீட்டான்னு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஆனால் வந்து டைரெக்டாக எல்ஹெச்எஸ் அப்படியே எடுத்து பண்ணுறதை விட ஈச் அண்ட் எவ்ரி ரேஷியோ நம்ம டயக்ராம் வச்சு திங்க் பண்ணி முதல்ல எழுதிடணும். எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு மிஸ்டேக் வராது. ஆக்சுவலி இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ரூல்ஸுன்னு சொல்லி கொடுத்தது தான். காட் ஆஃப் அதில் காட்டு கொசிக்கெண்டு அதெல்லாம் கொஞ்சம் வரும், அவ்வளோதான். ஸோ நம்ம காட்டுக்கு எழுதும்போது டேனோட ரூலை யோசித்து எழுதணும், கொசிக்கெண்டுக்கு எழுதும்போது சைனோட ரூலை வச்சு எழுதணும், அவ்வளோதான். ஸோ காட் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா 180 வந்தாலே ரேஷியோ மாறக்கூடாது, காட் தீட்டானே எழுதணும். 180 ப்ளஸ்னா தேர்ட் குவாட்ரண்ட்டு, டேன் பாசிட்டிவ் சொல்லியாச்சு. ஸோ காட்டும் பாசிட்டிவ். ஸோ காட் தீட்டான்னு வரும். சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா இது ஏற்கனவே சின்ன கிளாஸ்லேயே படித்தது. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா ஃபோர்த் குவாட்ரண்ட் ரூல்னு சொல்லி கொடுத்தாச்சு. சைன் ஆஃப் 270 ப்ளஸ் தீட்டா 270 வந்தால் சைன் தீட்டா காஸ் தீட்டா மாற்றணும். 270 ப்ளஸ் மீன்ஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் சைன் நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ். tan of minus theta minus tan theta, this is fourth quadrant rule. Cosecant of 360 plus theta, cosecant theta 360 plus வந்தாலே அந்த 360 விட்டுட்டு தீட்டாக்கு மட்டும் ரேஷியோ அப்ளை பண்ணுவோம். ரேஷியோ சேஞ்ச் எல்லாம் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. 2 மைனஸ் சைன் வந்திருக்கு, ஸோ 2 கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகிடும். காட் தீட்டா மாற்றாமல் நான் அப்படியே வச்சுருக்கேன், ஏன்னா ஆன்சரில் காட் தீட்டா வேணும். பாக்கியெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். சைன் காஸ் அப்படியே போடுறேன். இங்கே டேன் சைன் பை காஸ்ன்னு மாற்றுறேன், கொசிக்கெண்டு 1 பை சைன்னு மாற்றுறேன். அண்டு ஒரே ஒரு பாசிபிலிட்டி ஃபார் கரெக்ஷன் வந்து இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் கேன்சலேஷன் சைன் தீட்டா, இங்கே ஒரு கேன்சலேஷன் ஒரு காஸ் தீட்டா. இந்த காஸ் தீட்டா இங்கே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்கிறனால அது நியூமரேட்டருக்கு வந்து இந்த காஸ் தீட்டாவோட மல்டிப்ளை ஆகி காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். இங்கே இருக்கிற காட் தீட்டா அப்படியே எழுதணும், அவ்வளோதான். சிம்பிளிஃபிகேஷன் அவ்வளோதான்.